நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் டாபிக் ஒன்றா கவர் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த செஷனில் நம்ம ஃப்ளோ கண்ட்ரோல் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். டேட்டா லிங்க் லேயர் ஃபஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல் எங்கே நடக்கும்னா டேட்டா லிங்க் லேயரில் நடக்கும். ஃபஸ்ட்டு டேட்டா லிங்க் லேயர்னால் என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக பார்த்துடலாம். இந்த டேட்டா லிங்க் லேயர் பற்றி எலாபரேட்டாக தெரியும்னா நம்ம ப்ரீவியஸஸ் கிளாஸஸில் போட்டிருக்கோம். அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயர். Data link layer, it's responsible for moving the data frames from one node to another node. Frames data link layerல நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். இதோட வேலை என்னன்னா ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு டேட்டாவை சென்ட் பண்றது தான் டேட்டா லிங்க் லேயரோட வேலை. And then services provided by data link layer are framing, error control, flow control, MAC or physical addressing, access control. நோட் டு நோட் டெலிவரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஏ இருக்குது, டிவைஸ் பி இருக்குது. நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்மீடியேட் நோட்ஸு இந்த ஏ டு பி ஃபஸ்ட்டு இந்த இன்டர்மீடியேட் நோட்டுக்கு ஃபஸ்ட்டு சென்ட் ஆகும் பேக்கெட்டு. ஃபஸ்ட்டு இந்த நோடுக்கு சென்ட் ஆகும். இந்த பேக்கெட் பேக்கெட் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே சென்ட் ஆகும். அண்ட் தென் இதிலேருந்து இங்கே சென்ட் ஆகும். அண்ட் தென் இதிலேருந்து இதுக்கு சென்ட் ஆகும். இதுதான் நோட் டு நோட் டெலிவரி. ஒவ்வொரு நோடும் டெலிவரி ஆகிறது தான் டேட்டா லிங்க் லேயர். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சென்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, ரிசீவர் ஒருத்தவங்க இருக்காங்க. சென்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. பட் ரிசீவர் ஸ்லோவாக தான் ரிசீவ் பண்ணும். ஸோ இதை ஸ்பீடை மேட்ச் பண்ணும். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஸ்பீட் மேட்சிங் மெக்கானிசம். ஃப்ளோ கண்ட்ரோல் coordinates the amount of data that can send before receives an acknowledgement. Coordinates the amount of data that can send before receives an acknowledgement. Flow control is a set of procedure that tells the sender how much it can transmit before it must wait for an acknowledgement from a receiver. Flow control அப்படிங்கிறது அது ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர். அது சென்டர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேட்டாவும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்னாலஜ்மெண்ட் வரணும். அப்போ தான் அது டேட்டா சென்ட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஃப்ளோ கண்ட்ரோல் இஸ் அ செட் ஆஃப் ப்ரொசீஜர் that tells சென்டர்கிட்ட சொல்லும் எவ்வளோ டேட்டா உன்னால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறது தான் ஃப்ளோ கண்ட்ரோல். பிஃபோர் அதுக்கு முன்னாடியே இது இட் மஸ்ட் வெயிட் ஃபார் அன் அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் த ரிசீவர்கிட்டருந்து சென்டருக்கு அக்னாலஜ்மெண்ட் வரணும். ஃப்ளோ கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரோட்டோகால் இருக்குது. நாய்ஸ்லெஸ் சேனல், ஃபஸ்ட்டு நாய்ஸி சேனல் இருக்குது. சிம்பிளஸ்ட் ஸ்டாப் அண்ட் வெயிட். அந்த நாய்ஸி சேனலில் ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ, கோ பேக் ஏஆர்கியூ, செலக்டிவ் ஏஆர்கியூ. ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வெஸ்ட். ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் என்ன செய்யணும்னா ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் இஸ் அ டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் உள்ள ப்ரோட்டோகால் தான் ஸ்டாப் அண்ட் வெயிட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸ் ஓவர் த டேட்டா லிங்க் லேயர். ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால்ஸ் டேட்டாவை சென்ட் பண்ணும். இது டேட்டா லிங்க் லேயரோட ஒரு ப்ரோட்டோகால். இட் ப்ரொவைட்ஸ் யூனிடைரக்ஷனல் டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா சென்டர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ண முடியும். தென் அக்னாலஜ்மெண்ட் வரணும். தென் ரிசீவர்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சென்டர் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. தட் இஸ் அ மீனிங் ஃபார் யூனிடைரக்ஷனல் டேட்டா டிரான்ஸ்மிஷன். After sender transmitting one frame, the sender waits for an acknowledgement before transmitting the next frames. ஸ்டாப் அண்ட் வெயிட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் இதான் சென்டர், இதான் ரிசீவர். சென்டர் ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் வரணும் ஏக்கு, டிவைஸ் ஏக்கு. அப்போ தான் நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஏ சென்ட் பண்ணுவாங்க. இதான் கான்செப்ட். இதால் என்ன ட்ராபேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் அக்னாலஜ்மெண்ட் லாஸ்ட் ஆகலாம், அல்லது
வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாகலாம். நீங்கள் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க. சென்டர் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க டு ரிசீவர். டேட்டா வந்து சென்ட் ஆகிட்டு அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட் வந்து வரலை சென்டருக்கு. ஸோ சென்டர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஒன்று அக்னாலஜ்மெண்ட் தொலைஞ்சு போயிருக்கலாம், அக்னாலஜ்மெண்ட் வந்து லாஸ்ட் ஆகிருக்கலாம். அப்படின்னா இந்த சென்டர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய டைம் வந்துடும். இதுதான் ட்ராபேக் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்காலில். ஸோ இதனால தான் வந்து என்ன ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோக்கால் வந்து வந்துச்சு. ஸோ ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால் என்ன நடக்குது, ஒரே ஒரு ஃப்ரேம் சென்ட் பண்ணுறாங்க. ஃபர்தர் டிரான்ஸ்மிஷன் வெயிட் ஃபார் அன் அக்னாலஜ்மெண்ட். இஃப் சப்போஸ் அக்னாலஜ்மெண்ட் இஸ் லாஸ்ட், இட் வெயிட் ஃபார் லாங் டைம். ஸோ திஸ் இஸ் நாட் எஃபெக்டிவ். இது வந்து எஃபெக்டிவாக இல்லை. அதனால தான் ஸ்லைடிங் விண்டோ மெக்கானிசம் வந்து வந்துச்சு. தேர் ஷுட் பி சம் எய்தர் வெயிட்டிங் டைம் ஆர் நான் வெயிட்டிங். வெயிட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது தான் ஸ்லைடிங் விண்டோ மெக்கானிசம். அதே மாதிரி அதில் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்காலில் ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் அட் அ டைமில் சென்ட் பண்ண முடியும். பட் ஸ்லைடிங் விண்டோ மெக்கானிசம் வந்து மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் கேன் பி சென்ட் அட் அ டைம். Thus waiting time is defined by sliding window mechanism. Waiting time இங்க வந்து sliding window mechanism மூலமா calculate பண்றாங்க. Number of frames can be sent based on the window size. எவ்வளோ frames நம்ம வந்து send பண்ணலாம், சென்டர் வந்து எவ்வளோ frames send பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து based on the window size பொறுத்து தான் இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து இருக்குது. ஈச் ஆஃப் த ஃப்ரேம் இஸ் நம்பர்டு. எத்தனை ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து சென்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தர் விண்டோ சைஸ். அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுக்கும் வந்து நம்பர் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பருக்கு பேர் சீக்வன்ஸ் நம்பர். ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ ஆஃப்டர் டிரான்ஸ்மிட்டிங். இப்போ ஸ்டாப் அண்ட் வெயிட். ஸோ ஸ்டாப் அண்ட் வெயிட் என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் அண்ட் வெயிட் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட் ப்ரோட்டோக்காலாக ஆயிடுச்சு. ஸ்லைடிங் விண்டோ மெக்கானிசம் யூஸ் பண்ணி இது ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ protocol. After transmitting one frame, the sender wait for an acknowledgement before transmitting next frame. ஒரு frame send பண்றாங்க, sender வந்து wait பண்ணணும் next அனுப்புறதுக்கு, because acknowledgement வந்து வரணும். If acknowledgement didn't arrive after a certain period, ஒரு கொஞ்ச டைம் வெயிட் பண்ணணும், and then அப்படியே வரல அப்படின்னா திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். the sender time out ஆனவன ரீட்ரான்ஸ்மிட் தி ஒரிஜினல் ஃப்ரேம் அகைன் ஃப்ரேமை வந்து சென்ட் பண்ணும். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தா கிளியராக தெரியும் உங்களுக்கு. சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க. சென்டர் வந்து ஒரு பேக்கெட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, அண்ட் தென் ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அக்னாலஜ்மெண்ட் வந்த உடனே சென்டர் வந்து நெக்ஸ்ட் பேக்கெட் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ரிசீவ் ஆயிடுச்சு ரிசீவர்கிட்ட, பட் அக்னாலஜ்மெண்ட் வந்து போகலை, இவ்வளோ நேரம் போகலை. ஸோ டைம்ஸ் அவுட் ஆன உடனே பேக்கெட்டை வந்து திருப்பி சென்டர் வந்து அதே பேக்கெட்டை திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து வந்துருச்சு. இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். இப்போது இதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி புவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் பேண்ட் வித், அதனால இது வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்குது ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்காலில், ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ ப்ரோட்டோக்காலில். இது டேட்டா ஃப்ரேம் 0 to 10 11 ஃப்ரேம்ஸ் இப்போ நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் சென்ட் பண்ணுறாங்க. இப்போ விண்டோ சைஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். விண்டோ சைஸ் வந்து 4 அப்படின்னு வந்து அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 ஃப்ரேம் போகுது, and then next first frame send ஆகுது, second frame send ஆகுது, third frame send ஆகுது. விண்டோ சைஸ் என்னது 4. ஸோ சென்டர் விண்டோ சைஸ் 4 அப்படிங்க போய் 4 ஃப்ரேம் சென்ட் ஆகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஃப்ரேம் சென்ட் ஆகிட்டு. சென்ட் ஆனதும் இது வந்து வெயிட் பண்ணும், சென்டர் வந்து வெயிட் பண்ணும் ஃபார் அக்னாலஜ்மெண்ட். ஸோ 0th ஃப்ரேம்காண்டி அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும். ஏன் அப்படின்னா விண்டோ சைஸ் 4 அப்படிங்கிறதுனால தான் 4 ஃப்ரேம் சென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுது. இப்போது விண்டோ சைஸ் செட் பண்ணல அப்படின்னா 0th ஃப்ரேம் அனுப்புனதும் அது வந்து வெயிட் பண்ணும். இங்கே வந்து விண்டோ சைஸ் 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சென்டர் வந்து 4 ஃப்ரேம் சென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ 0க்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து வந்துட்டு, ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 0க்கு வந்துருச்சு அக்னாலஜ்மெண்ட். ஸோ இப்படி மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் 4 ஃப்ரேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 4 ஃப்ரேம்ஸ் இப்போ 4th ஃப்ரேம் போகுது. நெக்ஸ்ட் இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் அக்னாலஜ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து வந்துட்டு.
ஸோ இட்ஸ் சென்டிங் தி நெக்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ செகண்ட் வந்து இந்த 4 விண்டோ சைஸ் வந்து இந்த 4 எடுத்துகிட்டு சென்ட் பண்ணும். ஸோ செகண்ட் ஃப்ரேம்லேயும் வந்துட்டு இட்ஸ் கோயிங் ஆன். இப்படி தான் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் வந்து ஒர்க்கிங் நடக்கும். அண்ட் தென் கோ பேக் என். கோ பேக் என் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகாலில் வந்து ஒவ்வொரு விண்டோ சைஸ் செட் பண்ணிட்டோம். 4 ஃப்ரேம்ஸ் அப்படின்னா 4 ஃப்ரேம்ஸ் சென்ட் ஆகிட்டு அக்னாலஜ்மெண்ட்காண்டி வெயிட் பண்ணுது. அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். இதுதான் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் வந்து கான்செப்ட். கோ பேக் என் ப்ரோட்டோகாலோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து விண்டோ சைஸ் வந்து என்னன்னு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்டர் வந்து விண்டோ சைஸ் என் விண்டோ சைஸ். ஸோ விண்டோ சைஸ் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஒரு 4ன்னு இப்போ சப்போஸ் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டர் கீப் ஆன் சென்டிங் தி ஃப்ரேம். சென்டர் வந்து சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் இப்போ நெகட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் அல்லது அக்னாலஜ்மெண்ட்டே வரலை அப்படின்னா எந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் வருதோ திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டு திருப்பி அதிலிருந்து கரண்ட்டாக என்ன டிரான்ஸ்மிட் பண்ணி எந்த இதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரலையோ அந்த இடத்துல இருந்து எல்லா பேக்கெட்டையும் சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் கோ பேக் என் கான்செப்ட். வாங்க, சென்டர் கீப்ஸ் ஆன் சென்டிங் தி ஃப்ரேம்ஸ். சென்டர் வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரேம்ஸ். அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ இஃப் நெகட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் சம் nth ஃப்ரேம், ஏதோ ஒரு nth ஃப்ரேமுக்காண்டி நெகட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அண்ட் தென் கோ பேக் டு என். அந்த எண்ணுக்கு போய் அந்த nth ஃப்ரேமுக்கு போய் அண்ட் தென் ரீட்ரான்ஸ்மிட் ஆல் தி nth ஃப்ரேம். nth ஃப்ரேமுக்கு போய் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும் ஆல் தி ஃப்ரேம்ஸ். இப்போ அக்னாலஜ்மெண்ட் didn't agreed upon the time, then all the frames in the current window are transmitted. இப்போ பாருங்கள், ARQ கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். n விண்டோ சென்டர் விண்டோ சைஸ். ஸோ சென்டர் விண்டோ சைஸ் வந்து என்ன இருக்குது. ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்போ சென்டர் விண்டோ சைஸ் வந்து நம்ம வந்து 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 4 வந்து 2/2ன்னு எழுதிக்கலாம். இந்த 2 அப்படிங்கிறது வந்து பைனரி சீக்வன்ஸ் நம்பர் பிட்ஸ் இன் பைனரி பிட். பைனரி பிட்னாலே என்னது 00011000. இதுதான் 2 பிட்ஸ் வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். 0001 00011011. இதான் வந்து பைனரி பிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ தென் த சீக்வன்ஸ் நம்பர் வில் பி 0123 0123 001. நம்பர்ஸை வந்து திருப்பி ரியூஸ் பண்ணிக்கலாம். தி n number of bits in the sequence number is 2. number of bits in sequence number வந்து 2 அப்படின்னு இருக்குன்னா அது எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா, டு ஜென்ரேட் த பைனரி சீக்வன்ஸ் 00011011. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே 11 ஃப்ரேம்ஸ் இருக்குது. 0 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 11 டேட்டாஸ் ஃப்ரேம்ஸ் இருக்குது. நம்ம சென்ட் பண்ண போகிறோம். சென்டர் விண்டோஸை செட் பண்ணிக்கிடுறோம் 4. ஸோ 4 அப்படின்னா என்னது 1 2 3 4. ஃபஸ்ட்டு இந்த 4 ஃப்ரேமும் சென்ட் ஆகும். தென் இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் அக்னாலஜ்மெண்ட். இந்த 4 ஃப்ரேம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா சென்டர் விண்டோ சைஸ் 4ன்னு நம்ம சென்டர் விண்டோ சைஸில் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பாருங்கள், சென்டர் விண்டோ சைஸ் இப்போ 0 போயிடுச்சு, 1 போயிடுச்சு, 2 போயிடுச்சு, 3 போயிடுச்சு, 4 ஃப்ரேம்ஸ் போயிட்டு. ஸோ இப்போ சென்டர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அக்னாலஜ்மெண்ட்டுக்காக, நெக்ஸ்ட் ஃப்ரேம் சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 0லேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்தாச்சு. அக்னாலஜ்மெண்ட் வந்தது அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃப்ரேம் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி மாறிடும். இதிலேருந்து நெக்ஸ்ட்டு 4 ஃப்ரேம்ஸ். ஸோ இப்போது 4th ஃப்ரேம் வந்துருச்சு. 4th ஃப்ரேம் போனோடனே நெக்ஸ்ட் 1க்குலேருந்து அக்னாலஜ்மெண்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு 1லேருந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் 5th ஃப்ரேம் சென்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் அனதர் 6th ஃப்ரேம் அனுப்புறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் அக்னாலஜ்மெண்ட்டு வந்து வரலை. ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னா, இட் கோ பேக் டு என். திருப்பியும் அதே ஃப்ரேம் 2க்கு போயிட்டு 2லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ 2 3 4 5 அகெயின் சென்ட் பண்ணி அகெயின் டேட்டா எல்லாமே அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் கோ பேக் என் கான்செப்ட்.
selective repeat ARQ. Sender keeps sending the frames. Sender தான் அனுப்புவாங்க. No need to wait for an acknowledgement. In selective repeat ARQ, only the error or lost frames are retransmitted. ஒரு எரர் ஒரு பேக்கெட்டில் வந்து எரரோ இல்லை ஃப்ரேம் வந்து தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற பேக்கெட் மட்டும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. while the correct frames are received and buffered. கரெக்டான ஃப்ரேம்ஸ் எல்லாம் பஃபர் ஆகிட்டே இருக்கும், ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். The receiver, while keeping track of sequence number, buffers their frames in memory and send negative acknowledgement for only frame which is missing or damaged. என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் ரிப்பீட் அப்படின்னா சென்டர் வந்து அனுப்பிட்டே இருக்கான். விண்டோ சைஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்பில் சென்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இஃப் சப்போஸ் நெகட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, எந்த ஃப்ரேமுக்கு வந்து நெகட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கோ அந்த ஃப்ரேம் மட்டும் டிரான்ஸ்மிட் பண்ணால் போதும். இதான் வந்து இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க செலக்டிவ் ரிப்பீட் ARQல. இப்போ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போது 0 to 10 11 ஃப்ரேம்ஸ் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். விண்டோ சைஸ் செட் பண்ணியாச்சு, 4ன்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் சென்ட் பண்ணுறாங்க, செகண்ட் ஃப்ரேம் சென்ட் பண்ணுறாங்க. இது யாருமே வந்து அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணல, பிகாஸ் விண்டோ சைஸ் வந்து 4. ஸோ சென்டர் need not to wait for an acknowledgement. That keep on sending the frames, second frame and then third frame. Then it is waiting for acknowledgement for 0th frame, for sending 0th frame. So there is an acknowledgement came. So no problem, it's keep on sending the frames, fourth frame, then it is waiting for first frame for acknowledgement. The acknowledgement didn't came, so it go back to the first frame and then send at the and again send the first frame. Afterwards the second after that the next frame acknowledgement came. இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். இதான் வந்து செலக்டிவ் ரிப்பீட் ARQ. Parameter stop and wait ARQ, go back and selective repeat. Sender window size வந்து 1, go back endல வந்து sender window size n, selective repeatல sender window size n, and then receiver window sizeல stop and wait ARQல வந்து receiver window size 1 இருக்கு, go back n receiver window size 1. இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் படிச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சென்டர் விண்டோ சைஸ் ஃபார் கோ பேக் என் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்னன்னு போடணும், என்னன்னு மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசீவர் விண்டோ சைஸ் அப்படிங்கிறது வந்து செலக்டிவ் ரிப்பீட்டில் என். and then efficiency அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQல வந்து 1 plus 2a 1 is divided by 1 plus 2a and efficiency for go back n protocol n is divided by 1 plus 2a. selective repeatly n is divided by 1 plus 2a தான். efficiency வந்து stop and wait, go back n, selective repeat மூணுக்குமே சேம் வேல்யூ go back n selective repeatக்கும் சேம் வேல்யூஸ் n is divided by 1 plus 2a. இங்கே எனக்கு பதிலாக ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்காலில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அண்ட் தென் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் எனி ப்ரோட்டோக்கால், எந்த ப்ரோட்டோக்கால்னாலும் சென்டர் விண்டோ சைஸ் இஸ் டிவைடட் பை ஆப்டிமல் விண்டோ சைஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும். ஆப்டிமல் விண்டோ சைஸ் அப்படிங்கிறது வந்து 1 plus 2a ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்காலில், அதே மாதிரி கோபேக் என்லையும் 1 plus 2a தான், செலக்டிவ் ரிப்பீட்லையும் 1 plus 2a தான். மூணுக்குமே ஆப்டிமல் விண்டோ சைஸ் சேம் ஃபார் 3 protocols. அண்ட் தென் மினிமம் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர் ரெக்வயர்டு. மினிமம் நம்பர் சீக்வன்ஸ் நம்பர் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா, ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்காலில் வந்து 2, கோபேக் என்னில் வந்து n+1, செலக்டிவ் ரிப்பீட்டில் 2n. தேங்க்யூ. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.